இஸ்லாம் அல்லாதோரின் விவகாரங்களை கையாள பிரதமர் துறையில் தனியாக ஒரு அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்பது ரவோப் நாடாளுமன்ற உறுப்பினர் சவ் யூ ஊயின் தனிப்பட்ட கருத்தாகும். அதற்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தமில்லை. அமைச்சரவைக்கு அப்பரிந்துரையில் உடன்பாடும் இல்லை என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தியுள்ளார். நமக்கு இஸ்லாமிய விவகாரங்களுக்கான அமைச்சர் இருக்கிறார், தனியாக ஒற்றுமைத்துறை அமைச்சரும் இருக்கிறார். இது தவிர சர்வ சமய நல்லிணக்க மன்றமும் உள்ளது. மதம் சார்ந்த விஷயங்களை கையாள இவையே போதுமானவை என பிரதமர் கூறினார். இவற்றுக்கெல்லாம் மேல் அமைச்சரவை நியமனமானது பிரதமரின் தனிப்பட்ட அதிகாரமாகும். எனவே அது குறித்து மற்றவர் கேள்வி எழுப்பும் பேச்சுக்கே இடமில்லை என்றார் அவர். பிரதமர் துறையில் சமய விவகாரங்களுக்கான அமைச்சை இஸ்லாம் மற்றும் இஸ்லாம் அல்லாத அமைச்சர்கள் என இரண்டாக பிரிக்குமாறு அரசாங்க ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினரான சவ் யூ ஊய் முன்னதாக பரிந்துரைத்தார். பள்ளின மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவும் எந்த ஒரு தரப்பும் புறக்கணிக்கப்படாதிருப்பதை உறுதி செய்யவும் அது அவசியமாகும். எனவே இஸ்லாம் அல்லாத அமைச்சுக்கு முஸ்லிம் அல்லாதோர் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கொண்ட ஒருவரை அமைச்சராக நியமிக்கலாம் என மக்களவையில் அவர் பேசியிருந்தார். இரு அமைச்சர்கள் இருப்பதன் மூலம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேலும் நியாயமாக கையாள முடியும் என அவர் கூறியிருந்தது முஸ்லிம்கள் மத்தியில் கண்டனத்தை பெற்ற நிலையில் பிரதமர் இன்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.